ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இன்னைக்கு நம்ம நாராயணம் நமஸ்கிருத்தியம் சொன்னோம். சொன்னீங்களா எல்லாரும்? இல்லை நான் மட்டும் தான் சொன்னேனா? சொன்னோம் பிரபு. சொன்னோம் பிரபு. ஹானஸ்டா பிரபு. சொல்லுங்க, யாரெல்லாம் அந்த 4 பேரை நினைச்சீங்க? நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரஞ்செய்வ நரோத்தம்னு சொல்லும் போது அந்த 4 பேரை யாரெல்லாம் நினைச்சீங்க? அப்படி நினைச்சு, ஓ சரஸ்வதி அம்மா, வியாசதேவரே, நரநாராயணரே, நாராயணரே அப்படின்னு நினைச்சு, ஐயோ இன்னைக்கு நான் பாகவதம் படிக்க போறேன், நீங்க எனக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் கொடுங்க, அந்த புத்தியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுங்க, ஏதோ ஒண்ணு. எத்தனை பேர் வேண்டுனீங்க? பிரபு, லலிதா இன்னும் அந்த பழக்க தோஷம் மாறல பிரபு. அப்ளிகேஷன் பாயிண்ட்க்கு வரல பிரபு எனக்கு. ஓகே, பிரபு இந்த ஸ்லோகம் படிக்கலன்னா இத பத்தி தெரியாமே போயிருக்குமே தான் நினைச்சோம் பிரபு. கரெக்ட். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அப்ளை பண்ண, அதுதான் இப்ப பாயிண்ட். ஸ்லோகா கரெக்டா சொல்றோமான்றதுலதான் கான்சென்ட்ரேஷன். நினைக்கல ப்ரோ. லலிதா மாதாஜி மட்டும் தான் கை தூக்குன மாதிரி நான் பார்த்தேன், வேற யாரும் தூக்குன மாதிரி பார்க்கல. வேற யாராவது பண்ணீங்களா? நினைச்சேன் பிரபு. என்னங்க மாதாஜி எந்த கேட்கல? ஒரு தொந்தரவும் இல்லாம கிளாஸ் அட்டன் பண்ணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஹரி ஹரி, தேங்க்யூ ஸோ மச், ஸோ நைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு 1.2.8 போகலாம். ரெக்கார்டிங் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணிக்கோங்க என் கூட பாடுறதுக்கு. நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க மாதாஜி. தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விக்ஷ்வக்ஷேன கதாசுயः விஸ்வக்ஷேனः கதா சூயः விக்ஷ்வக்சேன கதாசுயः விஸ்வக்ஷேன கதா சூயः நோத்பாதயேத் யதி ரதிம் நோத்பாதயேத் யதி ரதிம் நோத்பாதயேத் யதி ரதிம் நோத்பாதயேத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம் தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விக்ஷ்வக்சேன கதாசுயः விஸ்வக்ஷேன கதா சூயः நோத்பாதயேத் யதி ரதிம் நோத்பாதயேத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். ஸ்ரம ஏவ ஹி கேவலம். எஸ் கல்பனா மாதாஜி ஆன் பண்ணிக்கோங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய ரெண்டாவது லைன் சொல்லுங்க. விஸ்வக்ஷேன சேன இல்ல, விக்ஷ்வக்சேன தான். விக்ஷ்வக்சேன சேனாதிபதி. ஓகேவாங்க பிரபு. விஸ்வக்ஷேன கதாசுய நோட்பதாயத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. எந்த லைன் பிரபு? தேர்ட் லைன். நோத்பதாயத் யதி ரதிம். பத இல்ல, பாதம். நோத்பாதயேத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். ஓகே, ஃபைன். எஸ் மோகன மாதாஜி. அடுத்தது ஸ்ரீகலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதா சூயः. இன்னொரு வாட்டி படிங்க. ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனா செகண்டா? ஃபர்ஸ்ட். தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் வெரி குட். விஸ்வக்சேன கதா சூயः. வெரி குட். நோத்பாதயேத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். ஸ்ரம இல்ல, ஸ்ரம. தமிழ்ல வெறும் ஸ்ரம தான் போட்டிருக்கு, பட் ஒரிஜினலா வந்து ஸ்ரம, மூணாவது ஷா.
நாக்கு ஸ்ரம வளையணும். ஸ்ரம ஏவஹி கேவலம். ஸ்ரம ஏவ ஹி கேவலம். ஹரி கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்தது ரதி மாதாஜி, அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகலாம். हरे कृष्णा प्रभु। யா धर्म स्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कदासियः नोत्पादयेत् यदिरतिं श्रम एव हि केवलम्। हरे कृष्ण। எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நாலாவது லைன் ஒரு வாட்டி. श्रम एव हि केवलम्। சூப்பர், எக்ஸலண்டா பண்ணிட்டீங்க இந்த வாட்டி. சா சூலாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. हरे कृष्णा प्रभु। வெரி குட் வெரி குட். ஐ எம் சோ ஹாப்பி. எஸ், நெக்ஸ்ட். धर्म स्वनिष्ठति पुंसां தீ எங்க மாதாஜி இருக்கு? धर्म அந்த தீ இருக்கு. स्वनिष्ठत ம் स्वनिष्ठित ம் ஸ்வனுஷ்டிதஹ. स्वनिष्ठितः स्वनिष्ठित ह வருமா பிரபு அங்க? ஹா ஹா வந்து ஒரு ஹாஃபா இருக்கணும். தனியா சொன்னா ஹா தனியா சொல்லணும். நீங்க பாடலோட சேர்ந்து சொல்லும்போது ஸ்வனிஷ்டித பும்சாம் அப்படி ஒரு धर्म ஹா வந்து ஒரு स्वनिष्ठित ஒரு ஹா, पुंसां அந்த மாதிரி. யா धर्म स्वनिष्ठित पुंसां विश्वक्षेण कदासुयः नोत्पादय यतिरतिं श्रम एव हि केवलम्। ஸ்ரம நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல பும்சாம் சொல்லுங்க. पुंसां பும்சாம் சா, पुंसां வெறும் சா. ஆ விக்ஷக்ஷேன पुंसां சொல்லுங்க. विश्वक्षेण விக்ஷக்சேன विश्वक्षेण இல்ல, ஷேனா தான் போகுது. சேன நாக்கு विश्वक्सेन பல்லுல படணும். விக்ஷக்சேன. विश्वक्षेण ஓகே, கதாஷு. कदाशुयः இங்க வந்து ஷூ வரணும். ஓகே, கதாஷு. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகலாம். டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஸோ அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட, இல்லையா? 1.24 பார்த்தோம், 2.6 பார்த்தோம், 2.7 பார்த்தோம், இப்போ 2.8 பார்க்குறோம். ஓகே, தர்ம ஸ்வனிஷ்டிதா பும்சாம். அந்த இடத்துல டா வரணும். ஸ்வனிஷ்டி டி டா. ஓகே, தா வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் டா, அதுக்கப்புறம் தா வரணும். ஓகே, ஸ்வனிஷ்டிதா. தர்ம அப்படின்னா என்ன? தர்ம நம்மளோட வர்ணாசிரம தர்மப்படி நம்ம என்ன வர்ணத்துல இருக்கோம், என்ன ஆசிரமத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சில கடமைகள் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலி த வர்ணாசிரமம்ன்றது நம்மளோட உடலை சார்ந்தது, இல்லையா? நம்மளோட உடலை சார்ந்து நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஹரிகீர்த்தன் இருக்கான், இவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கணுன்ற ஒரு கடமை எனக்கு கிடையாது. கரெக்டா இல்லையா? பீயிங் ஏ மேன், எனக்கு வந்து மேன் ஐ டோன்ட் ஹாவ் தட் டியூட்டி. ஸோ அது மாதிரி ஆணுக்கு பெண்ணுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அம்மா, தங்கை, அப்பா, இந்த மாதிரி இது இருக்கு. அப்புறம் சொசைட்டியில் ஏதாவது ஒன்று இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருக்கும். வீட்டில் ஏதாவது இருக்கும். இல்லைன்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி அக்கார்டிங் டு தோஸ் திங்ஸ் வி மே ஹாவ் சம் ஆக்குபேஷனல் டியூட்டி. நம்மளுக்கு சில கடமைகள் இருக்கும். ஓகே, ஸ்வ அனுஷ்டிதக அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்ல அதை வந்து அவன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்கான். பும்சாம், பும்சாம்னா என்னது? மனிதர்கள், இல்லையா? ஹியூமன். நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை வந்து பார்த்துருக்கோம். சவை பும்சாம் பரோதர்ம, எல்லா மனிதர்களும் பரோதர்ம. நீ என்ன வேணுமாலும் இருந்துட்டு போ பிரபு, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ஜட்ஜு பிரபு, நான் இதெல்லாம் செய்யக்கூடாது பிரபு, நத்திங் டூயிங், நான் ராஜா பிரபு, நான் ரொம்ப பிஸி, ஒன்றும் மண்ணாங்கிட்டையும் கிடையாது. நீ யாரை வேணுமாலும் இருந்துக்கோ, நீ ராஜாவாக இருந்துக்கோ, நீ பிச்சைக்காரன் இருந்துக்கோ, பட் எல்லா மனுஷனுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ பும்சாம் அப்படின்னா மனிதர்கள். ஓகே, ஸோ மனிதர்களில் அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தர்மங்கள் இருக்கு. ஸ்வ அனுஷ்டிதக, அதை ஒருத்தன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறான் வச்சுக்கலாம். அடுத்தது விக்ஷ்வக்சேன கதாசூயக. விக்ஷ்வக்சேன கதாசு தான் வருது, கதாஷு இல்லை. ஐம் சாரி, நான் இந்த லைனை தப்பா போட்டிருக்கேன். கதாசுஹ.
ஓகே, விக்ஷ்வக்ஷேன அப்படின்னா நாராயணர் வந்து குறிக்கிறது. ஆக்சுவலி விக்ஷ்வக்ஷேனர்னு சொல்லிட்டு தனியா ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க. அவங்க பகவானோட ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகே, பட் இங்க அந்த பகவானோட எக்ஸ்பான்ஷனை வந்து குறிக்கல. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யக்னெல்லாம் பண்ணும்போது ஸ்மார்த்தாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையாரை பிடிச்சி வச்சு செய்வாங்க. வைஷ்ணவர்கள் பிள்ளையாரை வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் விக்ஷ்வக்ஷேனரை வைப்பாங்க. பகவானோட ஒரு அம்சமா விக்ஷ்வக்ஷேனரை வச்சுட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆனா இங்க விக்ஷ்வக்ஷேனர்னா அந்த ஒரு எக்ஸ்பான்ஷனை வந்து குறிக்கல. இங்க ஜென்ரலா விக்ஷ்வக்சேனா அப்படின்னும் போது இது வந்து பெருமாளை தான் குறிக்கிறாங்க. இருந்தாலும் பெருமாளுக்கு நிறைய பேர்கள் இருக்கு இல்லையா? தாமோதரா, மதுசூதனா. நீங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அர்ஜுனர் வந்து கூப்பிடுறத நீங்க வந்து பார்க்கலாம் இல்லையா? இப்ப நீங்க கூட உங்க அத்தானை ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவீங்க, உண்டா இல்லையா? உங்களுக்கு காரியம் ஆகணும்னா ஒரு மாதிரி, கோவத்துல இருந்தா ஒரு மாதிரி, ரொம்ப லவ்ஸா இருந்தா ஒரு மாதிரி கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இல்ல எப்போ ஒரே மாதிரி தான் கூப்பிடுறீங்களா? 4 பேர் இருந்தா ஒரு மாதிரி, மாமியார் இருந்தானா ஒரு மாதிரி. அப்படி டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பிளானே பண்ணாம டக்கு டக்குன்னு கரெக்டா வரும் அது இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க விக்ஷ்வக்சேனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அது வந்து நாராயணரை தான் வந்து இங்க வந்து குறிக்கிறது. சரிங்களா? இதை நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். கதாசு யஹ, கதாசுனா விக்ஷ்வக்சேனரோட கதை, அதாவது நாராயணரோட கதையை என்ன பண்ணணும்? நோத்பாதயேத் யதிரதீம் அப்படின்னா நீ பண்ணக்கூடிய சேவை, அதாவது உன்னோட தர்மத்தை நீ ஃபாலோ பண்ற, உன்ன உடம்பால வர்ணாசிரம தர்மப்படி உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ எல்லாம் பக்கவா பண்ணினாலும் நாராயணருக்கு உத்பாதையே, அது வந்து நாராயணருக்கு மேல ரதி, ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ், ஒரு டேஸ்ட், ஒரு அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணலனா ஸ்ரம ஏவஹி கேவலம், இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக அதை புரியறதுக்காக ஒரு கல்யாணத்தை எடுத்துப்போம். கல்யாண மண்டபத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சு, டெக்கரேஷன்லாம் பிரமாதமாக இருக்கு, மேளதாளம்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு, ஐயர் வந்துட்டாரு, யக்ஞம் பண்ணியாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் சேடாக இருக்காங்க. 8 மணிக்கு முகூர்த்தம், இப்போ 10 மணி ஆச்சு. ஆனால் எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா தாலியில பையன் பொண்ணுக்கு தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப என்ன ஆச்சு? பரவாயில்லங்க, தாலி மட்டும் தானேங்க, அது என்னங்க ஒரு நிமிஷம் வேலை. ஆனா நம்ம டெக்கரேஷன் இருக்கு, நல்ல பாட்டு கச்சேரி இருக்கு, பிரமாதமான சாப்பாடு இருக்கு, எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாம் ஜாலியா இருப்போமே அப்படின்னா யாராவது இருக்க முடியுமா? அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு மாசமா நீங்க பார்த்து பார்த்து இன்விடேஷனை கொடுத்து யோசிச்சு அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே அந்த பையன் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டல அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சு? அத்தனையும் வேஸ்ட் இல்லையா? இல்ல நான் தான் அப்படி நினைக்கிறேனா? வேஸ்டா வேஸ்ட் இல்லையா? அதே மாதிரி நீ இந்த பௌதிக உலகத்துல இருக்கும்போது நான் அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை அச்சீவ் பண்ணிட்டேன், இதை அது பண்ணிட்டேன், என் பேர் பேப்பர்ல வந்துச்சு, நான் பாரத ரத்னா விருது வாங்கினேன், நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், நான் இங்க வீடு வாங்கினேன், அங்க என்ன வேணுமாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஆனால் விக்ஷ்வக்சேனர் நாராயணருக்கு ரத்தியை அது உண்டு பண்ணல, நீ உன்கிட்ட டெவலப் ஆயிக்கல அப்படின்னா அத்தனையும் வேஸ்ட் அப்படின்றது சொல்றாரு. ஸ்ரம ஏவகி காலம், நீ பண்ண எல்லா முயற்சி, நீ பண்ண எல்லா வேலைகள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, எப்படி ஒரு வருஷமா படிச்சு எடுத்து டெஸ்ட் எல்லாம் எழுதி எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கோச்சிங் கிளாஸ்லாம் போய் டியூஷன்லாம் போய் எல்லாம் எடுத்துட்டு எக்ஸாமையும் பிரமாதமா எழுதிட்டீங்க. ஆனா உங்க ரோல் நம்பர் மட்டும்தாங்க போடல. என்ன ஆச்சு? அவ்வளவும் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? டீட்டெயிலா போட்டுமா? ரத்தினா ஒரு அட்ராக்ஷன் மாதாஜி. ரத்தி யாருன்னு தெரியுமா உண்மையில?
ரத்தின்னு ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அவங்க பொண்டாட்டி பேர் தான் ரதி. ரதி. மன்மதனோட மனைவி பேரு ரதி. ரதி. சோ ரத்தினா அட்ராக்ஷன். நோத்பாதயேத் யதினா அது மீனிங் என்ன? உத்பாதயத் ந உத்பாதயத். நோத்பாதயத்னா ந உத்பாதயத்னு அர்த்தம். நானா நெகட்டிவ், உத்பாதயத்னா ப்ரொடியூஸ் பண்றது. அதை வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா வேஸ்ட். இப்போ நீ ஒரு மரம் வைக்கிற 10 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு மாங்காவும் தரல ஒரு தேங்காவும் தரல அப்படின்னா என்ன ஆச்சு? அது எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு செடி நீங்க எவ்வளோ அதுக்காக பாடுபட்டிருக்க, வச்சிருக்க, தண்ணியை ஊத்திருக்க, என்னென்னவோ பண்ணிருக்க, ஆனா அது எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல. அப்பனா என்ன ஆயிடுறது? ந உத்பாதயத்னா எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல, உற்பத்தி பண்ணல, எழ பண்ணல. அத மாதிரி நீ ஒரு 10,000 ரூபாய்க்கு, இல்ல 10,000 ரூபாய்லாம் இல்லையா, இப்பெல்லாம் 1,50,000 லட்சம் ஐபோன் ப்ரோ வாங்கியிருக்க. நிறைய இது உண்மையிலே நடக்கும், பார்த்துக்கோங்க. சில டைம் இந்த மலையிலலாம் நீங்க பத்ரிநாத் கேதார்நாத்லாம் இந்த இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய ஃபோனெல்லாம் வச்சிருப்பாங்க. 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 1,50,000 ரூபாய் ஃபோன்லாம். சமயத்துல பார்த்தோன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. எது வேலை செய்யணும்னு பார்த்தோன்னா, 2,000 ரூபாய்க்கு ஒரு தாத்தா வந்து நோக்கியா ஃபோன் வச்சிருப்பான். அவருக்கு நிம்மதியா பேசுவாரு. இவன் ஹலோ கேக்குதாங்க, எங்க கேக்குதாங்க, நான் பேசுறேன் கேக்குறதா, நான் வந்து சேர்ந்துட்டேன் கேட்டுச்சா அப்படின்னு ஓன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே போய்கிட்டே இருப்பான், இங்க கேக்குதா அங்க கேக்குதான்னு சிக்னல் கிடைக்காது. ஆனா இத்தனோட்டு மொபைல் நோக்கியா போனை வச்சுட்டு அவன் நிம்மதியா பேசுவான். அப்ப நீ 1,50,000 ரூபாய் போனை வாங்கி என்ன ஆச்சு? கடைசியில உனக்கு பேச முடியல. The basic thing of a mobile is to talk, but sometimes it will not happen with iPhone. நான் ஐபோனுக்கு அகேன்ஸ்ட்லாம் இல்லை, பட் சும்மா சொல்றேன், விலைக்காக சொல்றேன். சரிதானே? புரிஞ்சுச்சா சிந்துமாதாஜி? ஓகே பிரபு, புரிஞ்சு பிரபு. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. கதா சொல்லியகனா நாராயணரின் கதைன்னு சொன்னீங்க. கதை இல்லம்மா, கதைதான். கதைதான், ஸ்டோரி, ஸ்டோரிஸ் தான். நான் வரேன், அதெல்லாம் தனித்தனியாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஐயோ எனக்கு டைமே இல்லையா கிருஷ்ணா. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா நிறைய பர்ஃபெக்ஷனை வந்து பண்ணி வச்சிருப்போம். லைக் நான் ஒரு கல்யாணத்துல சொன்ன மாதிரி, எக்ஸாம்ல சொன்ன மாதிரி, மார்க் அப்போ இது என்னது கோடை போட்டு கலர், என் கேஷவ் மெத்தேஜ் எப்பவுமே பண்ணுவான். இந்த பக்கம் ரெட், அந்த பக்கம் ப்ளூ, இந்த பக்கம் பிளாக், எல்லா கலரும் யூஸ் பண்ணி பக்தி சாஸ்திரி எக்ஸாம் எழுதுவான் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் பேரை எழுத மறந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட். அது மாதிரி நம்ம பௌதீகமாக பர்ஃபெக்டாக எல்லா ரிச்சுவல்ஸ், உதாரணத்துக்கு பிராமணர் பார்த்தீங்கன்னா எல்லா ரிச்சுவல்ஸ், அது இது பிண்ட தர்ப்பணம், அது இது எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையெல்லாம் நான் ரொம்ப ஹானஸ்டிங்க, நான் 7 மணிக்கு போவாங்க, 7 மணிக்கு நான் 8 மணிக்கு டியூட்டினா 7:55க்கு நான் சீட்டில் இருப்பாங்க. கடந்த 20 இயர்ஸாக ஒரு வாட்டி கூட லேட் ஆனது இல்லைங்க. இன்னொருத்தர் சொல்லார், நான் லஞ்சமே வாங்கினது இல்லைங்க, நான் வந்து இது வரைக்கும் எனக்கு என் சைடில் ஒரு ஃபைல் கூட என்னால் ஒரு நாள் டிலே ஆனது இல்லைங்க. இதை மாதிரி அவங்க ரொம்ப ஹானஸ்டாக இருக்கலாம் அவங்க சொத்துல. இல்லை ஒரு சிலர் வந்து நாட்டுக்காக, ஊருக்காக, அவங்க தெருவுக்காக, அவங்க சொசைட்டிக்காக பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், ஒரு சிலர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். பட் பாகவதம் என்ன சொல்றது? இது எல்லாமே ஸ்ரம, வேஸ்ட். நீ பண்ணினதெல்லாம் வேஸ்ட் இஃப் உனக்கு நாராயணர் மேல ஒரு அட்ராக்ஷன் வரலனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியரிங் இஸ் த லைஃப் ஆஃப் பக்தி. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு? அங்க நாராயணர்கிட்ட அட்ராக்ஷன் சொல்லல, நாராயண கதை மேல அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது ஏன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரியல் அட்வான்ஸ்மெண்ட், ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்றாரு? ரியல் அட்வான்ஸ்மெண்ட், ஒருத்தன் உண்மையிலே வளர்ந்துருக்கான் அப்படின்னா அது பணத்தினாலேயோ ஸ்டேட்டஸ்னாலேயோ வாங்கின சொத்துனாலேயோ கிடையாதான். அவன் எவ்வளோ தூரத்துக்கு சாண்ட் பண்ண முடியுறது சந்தோஷமாக, இல்லை 2 ரவுண்டு மாலை எடுக்கிற வரைக்கும், மிச்சம் எல்லா நேரமும் ஆக்டிவா இருப்பான். மாலை எடுத்த உடனே அப்படியே படுக்க போயிடுவான், அப்படியே உட்கார ஆரம்பிப்பான், காலத்துக்கு எதிர்க்க இருக்க சேர்ல போடுவான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படுக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இல்லை சோஃபால அந்த மாதிரி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே முடியல கேட்டா அப்புறம் டயர்டு எனக்கு அப்படின்னு அவங்க 1 மணி நேரங்கிட்டையும் கிடையாது. ஹி ஹஸ் நாட் டெவலப்ட் எனி ரத்தி. ஸோ இதுதான் நம்மளுக்கு டெஸ்ட். இந்த ஸ்லோகம் வந்து பிரபுபாதர் என்ன சொல்ல, திஸ் இஸ் அவர் டெஸ்ட். உனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாகவதம் கேட்கறதுலையோ, உதாரணத்துக்கு ராதா சுவாமி மகாராஜ் ஒரு வாட்டி கிளாஸ் எடுத்தார். எத்தனை மணி நேரம் தெரியுமா? 6 மணி நேரம்.
6 மணி நேரம். ஜென்ரலாக ரெகுலர் ஸ்டாண்டர்டே அவருக்கு வந்து 2.5 hours தான். அவரோட ரெகுலர் ஸ்டாண்டர்டே 2.5 hours. அதுக்கப்புறம் போகும். ஈவன் கௌரங்க தர்ஷன் பிரபு நிறைய கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 hours போகும் அவரோட லெக்சர் கேட்டிங்கன்னா. அதை உட்காந்து கேட்குறவன் அப்போனா என்ன அர்த்தம்? எஸ் டெவலப் சம் ரத்தி. இப்போ நம்ம டைமை பார்த்துக்கிட்டே இருந்தான்னா அர்த்தம் வி ஹவ் நாட் டெவலப் எனி ரத்தி. ஸோ நம்ம எவ்வளோ பாகவதம் கேட்குறோம், பாகவதகீதை படிக்கிறதுக்கோ இல்லை நாம ஜபம் பண்ணுறதுக்கோ இல்லை பக்தர்களோட இருக்கிறதுக்கோ. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அனுக்குலா என்னை எப்பவுமே திட்டுவா, கிளாஸ் முடிஞ்சா வரமாட்டாருமா இவரு அப்படின்னுவான். கிளாஸ் முடிஞ்சா வரமாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சா கிளம்பு 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 கிளம்பு, அவன் கிளம்புறது இல்லாமல் நம்மளையும் கிளப்பி விட்டுருவான். தட் மீன்ஸ் வாட்? ஹி ஹஸ் நாட் டெவலப்ட் எனி ரத்தி ஃபார் த டிவோட்டீஸ். ஒரு அட்ராக்ஷன் இல்லை, அதனால தானே நீ விட்டு ஓடுன்ற. கரெக்டா இல்லையா? நீ உனக்கு ஒரு விஷயம் பார்த்தா நீ அங்கே இருப்பியா மாட்டியா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வேணா பாருங்க, ஒரு நல்ல படம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேவலமான படம் இருந்தா எப்பண்டா முடியும், கொடுத்த காசுக்கு ஒரு இருந்து தொலைப்போன்னு சொல்லிட்டு அந்த சுவம் போடுற வரைக்கும் இருந்துட்டு கடகடான்னு ஓடிடுவான். பட் ஒரு நல்ல படம் இருந்தா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்படியே உட்காந்துருப்பான். அந்த பழைய டைட்டில்ஸு இல்லை வேற பாட்டு கிட்ட ஏதாவது ஒன்று போடுவான், அதை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் இதுக்கு இது பண்ணா, அவன் என்ன பண்ணா, எங்க பண்ணுனது, இது அந்த சின்ன சின்ன பேர்கள்லாம் வரும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஒரு நல்ல படத்துக்கு இனிமேல் போனால் படத்துக்கு போனீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க, இதெல்லாம் ரெக்கார்டு வேற ஆகுதா, யாரோ பார்த்து என்னை திட்ட போறாங்க, டேய் சினிமா பாருன்ற. அதுவும் சினிமா பார்த்தா பத்தாது, இருந்து பாருன்ற, சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருன்ற. என்ன ஆக போதோ தெரியல. ஓகே, ஸோ இட் ஷோஸ் தட் வி ஹாவ் சம் ரத்தி இல்லையா? இப்போ ஒரு பொண்ணை பார்க்க வரான், உதாரணத்துக்கு நம்ம சிவானி மாதாஜா பார்க்க வரான், ஒரு பையன் வந்து போறான் இல்லையா? வாமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க கார் எடுத்துட்டு. பட்டு காருக்கு போனதுக்கு அப்புறம் வேணும்ட்டே பர்ஸை விட்டுட்டு போயிட்டான், இல்லை பாத்ரூம் போகணும், ஏதாவது ஒன்று சொல்லி திருப்பி வீட்டுக்குள்ள வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவானி மேல ஒரு அட்ராக்ஷன், அவளை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தனியா அப்பா அம்மாலாம் கார்ல உட்கார வச்சுட்டு தனியா ஒரு வாட்டி அவகிட்ட சொல்லாம வந்துட்டேன், ஏன்னா எல்லாரும் இருந்தாங்க, அவளுக்கு வந்து பாய் சொல்லாம வந்துட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லாம வந்துட்டேன். அந்த ரத்தி இருந்ததுன்னா என்ன பண்ணுவான் அவன்? வேணும்ட்டே பர்ஸ் பாக்கெட்ல இருக்கும், இருந்தாலும் ஒளிச்சு வச்சுட்டு, இல்லை நான் பர்ஸ் தேட வரேன், என் பேலட்டை காணோம், நான் தேட வந்தேன் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு வரேன்னா அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் கார்ல தான் இருக்கு பர்ஸ் மாமா அத்தை அப்படின்ட்டு அத்தை பெரியவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு ரகசியமா சொல்லிட்டு போவோம். அப்பனா என்ன அர்த்தம்? பையனுக்கு சிவானிய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கணேஷ் பிரபு இப்படி எல்லாம் பண்ணாரா இந்திரா மாதாஜி? சோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஓகே, யாருக்கெல்லாம் நடந்தது கை தூக்குங்க பாப்போமே. எல்லாம் அமுக்கமா இருப்பீங்க, எல்லாம் சீக்கிரட், எல்லாம் பயங்கரமான ஆளுங்க நீங்க எல்லாம். ஓகே ஓகே, ஸோ தட் ஷோஸ் தட் ரத்தி, பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சாண்டிங்கா இருக்கட்டும், 16 மாலையை முடிச்ச உடனே தூக்கி வேக வேகமா போய் ஒரு ஆணியில மாட்டினா பாருங்க, அவங்களுக்கு எந்த விதமான ரத்தியும் இல்லை. 16 தான் பண்ணும், அப்படியே பார்த்தா 20 வந்துருச்சுப்பா, எனக்கு தெரியவே இல்லை, 20 எப்போ வந்தேன்னே தெரியல அப்படின்னு யாருக்காவது நடந்திருக்கா? பண்ணி 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 20 ஆயிடுச்சு. தப்பி தவறி கூட 20 பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலி நீங்க வேணா பாருங்க, நம்மளோட அந்த மாலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்ன, சாட்சி மாலைன்னு சொல்லுவாங்க. சாண்டிங் பேக்குக்கு வெளியில சாட்சி மாலை கொடுத்துருப்பாங்க, எப்பவுமே அதுல 20 போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம என்னைக்குமே அதை என்ன பண்ணோம்னா 16 4ன்னு பிரிச்சிருவோம். எதுக்கு தெரியாம என்னைக்காவது 20 பண்ணிட்டா 1 2 3 4 சாட்சி மாலை அப்படியே இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம 20 போயிட்டா தெரியாம அப்ப என்ன பண்ணுவோம்னா 4 இந்த பக்கம் 16 இந்த பக்கம் வச்சிருப்போம். எத்தனை பேர் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? தப்பி தவறி கூட 16க்கு பண்ணிடக்கூடாது. கரெக்டா இல்லையா? ஏன் அது 20 இருந்துட்டு போட்டுமே, ஒரு நாள் 16க்கு பதில் 18 போட்டுமே, ஒரு நாள் 18க்கு பதில் 20 போட்டுமே. நோ, ரத்தி இல்லை. ஓகே, ஸோ இதுதான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரபாத் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளை வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸ்ரீமத் பாகவதம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நம்மளோட சாண்டிங் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நம்மளோட சர்வீஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பேரலலா பௌதீகமாக நம்ம சொத்து எவ்வளோ ஏறி இருக்கு,
நம்ம வீடு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, நம்ம பிள்ளைங்க எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க, இதையும் பாருங்க. அப்ப நம்ம போஷ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அ பிரபாத் சேஸ் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் திங். ஸோ இன்னொன்று, நம்ம இது ஸ்லோகமே இருக்கு. ஒரு மரம் இருக்கு, இலையிலெல்லாம் தண்ணி ஊத்துங்க, ரூட்டுக்கு தண்ணி ஊத்தலை, என்ன ஆகுறது? கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இலையெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும், இலை ரொம்ப பச்சை பசேல் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் கொஞ்ச நாளுக்கு தான். ஆனால் இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செடி வாட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீ ஆத்மாக்கு சோறு போடலை அப்படின்னு சொன்னா இது வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பிரபுபாதர் வந்து கூண்ட சொல்றாரு, அதை நான் வரேன், நான் திருப்பி அந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்றேன். ஸோ ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, நம்ம உடலுக்காக பணத்தை சம்பாதிக்கிறோம், அழகுக்காக அதை அரைச்சு போடுறோம், இதை அரைச்சு போடுறோம். கரெக்டா இல்லையா? இப்ப பாதி விஷயம் சாப்பிட்ற விஷயம் எல்லாம் ஷாம்பூல தான் இருக்குது. பாதாம் பருப்பு, அலோவேரா, லெமனு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுல இருக்கு. ஆனால் சாப்பாடு விஷயத்தை எடுத்தனா சோடியம் பென்சோனேட், மோனோசோடியம் குளுக்கோமேட், எல்லா கெமிக்கலும் அதுக்குள்ள இருக்குது. சாப்பிட்றதுலாம் கெமிக்கலா இருக்கு. தலையிலையும் மூஞ்சிலையும் போடுறதுல பார்த்தோன்னா இதுல பாதாம் இருக்குது, இதுல பிஸ்தா இருக்கு. ஓகே, சரி. ஸோ நம்ம நம்மளோட நேச்சுரலாக நம்மளோட கோல்ஸ் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க, பணமாக இருக்குது, ப்ரெஸ்டீஜு, பவரு, பதவிகள், ஃபேமிலி, நாடு, ஜாதி, ஊர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே பாடியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஆனால் இந்த பாடி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டுலேருந்து யூத்து, யூத்துலேருந்து அடல்ட்டு, ஓல்டேஜு, டெத்து, திருப்பி சைல்டு, அப்புறம் மனுஷனாக இருந்து வேறையா சேஞ்ச் ஆக இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்குள்ளேயே மாறிக்கிட்டு இருக்கு. டெத்துக்கு அப்புறம் வெவ்வேறு உடலும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? குழந்தையா இருக்கும்போது உனக்கு பால் வேணும், டாய் வேணும். ஆனா யூத்தா இருக்கும்போது உனக்கு பால் வேண்டாம், டாயும் வேண்டாம். யூ வாண்ட் எ பிக்கர் டாய் இல்லையா? ஒரு 60 கிலோல ஒரு டாய் வேணும். யூ நீட் எ பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் கம்பெனி ஆர் சம்திங் லைக் திஸ். கரெக்டா இல்லையா? அதே இது நீங்க அடல்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க யூத்தா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீடம் வேணும், ஒரு ஒழுக்கம் கொஞ்சம் கம்மியா இருந்தா பெட்டர், நல்லா இருக்கும், சும்மா ரொம்ப. ஆனா அடல்ட், நீங்களே அடல்ட் ஆயிடுறீங்க, நீங்களே அப்பா அம்மா ஆயிடுறீங்க. இப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு? வெரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும், வைக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ இட் சேஞ்சஸ் வித் யுவர் பாடி. உன் பாடி மாறும்போது அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால பிகாஸ் யுவர் பாடி இஸ் சேஞ்சிங், ஸோ யூ நெவர் கெட் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எட்டர்னலி. ஸோ நம்ம என்ன பண்ணினாலும் அந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க நல்லா பண்ணி எடுத்து போவீங்க, கடைசியில நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி வருது, உடம்பு முடியாம போயிடுது. இப்போ உங்க ப்ரையாரிட்டி, உங்களோட திருப்தியில என்ன வரும்? பேங்க்ல 5 கோடி இருக்கு, ஆனா உன்னால நடக்க கூட முடியாது. உனக்கு பாத்ரூம் போறதுக்கே யாராவது ஒருத்தர் ஹெல்ப் வேணும், இல்லைன்னா மக்க பிடிக்கணும் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? பேங்க்ல இருக்கிற 5 கோடி உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா தெரியுமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்ப தேவை மாறிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் பாடி சேஞ்சஸ். நான் லாஜிக் சொல்றேன். ஏன் இங்க வந்து விக்ஷக்ஷேன கதாஷு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாருன்னா, பிகாஸ் யுவர் பாடி சேஞ்சஸ், உன்னோட தேவைகள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் வில் நெவர் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்தது நம்ம 2 இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஒன்னு பாடி, இன்னொன்னு மைண்டு. இந்த மைண்டு அதை விட மோசம். பாடியாவது கொஞ்சம் நேரம் ஆகும் சேஞ்ச் ஆகுறதுக்கு. கரெக்டா இல்லையா? பாடி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இப்படி சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? அவங்கள ஒருத்தங்களா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, 20 வருஷமா பிடிக்காது. ஆனா திடீர்னு நம்ம பையனுக்கு அவங்க தான் வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லாத ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க. இப்போ உடனே அடுத்த செகண்ட் அவ்வளோ மோசம் இல்லை, அது அவங்க அப்பா தான் அந்த மாதிரிலாம் பண்ணாரு, பையன் பரவாயில்ல, அதுவும் அவங்க ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்றோம். மைண்ட் அப்படியே ஒரு நேரம் லவ், ஒரு நேரம் ஹேட்டு இல்லையா? இது வெறுப்போட தான் இந்த மைண்ட் எப்பவுமே ஒர்க் ஆகும். அப்படி எப்போ மாறும், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. நேற்று ஒரு மாதிரி லவ், இன்னைக்கு வெறுப்பா இருக்கலாம், நாளைக்கு திருப்பி எப்படி மாறும் தெரியாது. ஸோ மைண்ட் இஸ் பாடியை விட ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகக்கூடியது. அப்ப அதுவும் திருப்தியை தராது இல்லையா? படம் போகணும்னு நினைக்கிறீங்க மாதாஜி, இந்த ஒரு படத்தை அகைன் நான் படத்தோட எக்ஸாம்பிள் தான் வரேன். ஐம் வெரி சாரி, என் புத்தி அப்படியே படம் பார்த்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் போகணும்னு நினைச்ச ஒரு படத்தை அட்லாஸ்ட் நீங்க வந்து போறீங்க,
அங்க போனதுக்கு அப்புறம் மைண்ட்ல சின்னதா ஒன்று தோன்றுது, அடுப்பை அணைச்சனா இல்லையா. இப்ப அடுத்தது எப்படி இருக்கு? இப்ப மைண்டு எப்ப வீட்டுக்கு வரேன், எப்ப வீட்டுக்கு வரேன், எப்ப வீட்டுக்கு வந்து அந்த அடுப்பை செக் பண்ணுவேன். படம் பார்க்கும் போதெல்லாம் வீட்டு நினைப்பாவே இருக்கும். கரெக்டா இல்லையா? வீடை பூட்டினா இல்லையா? சம்திங் லைக் திஸ். அனுக்குலோட அம்மாக்கு வந்து ஐயோ அவர் வந்துடக்கூடாது. யாரு? அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு படம் பார்க்கறது பிடிக்காது. ஓகே, ஸோ அவங்க அப்பா வந்துடுவாரா இல்லையா? அந்த மனுஷன் போனாரு, அதனால தான் நம்ம படத்துக்கு வந்தோம். ஒருவேளை ஏதாவது வேலை முடிஞ்சிருச்சுன்னு சீக்கிரம் வந்துட்டாருன்னா அந்த அம்மாக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா? ஸோ மைண்ட் இஸ் ஸோ ஃபாஸ்ட். ஓகே, ஸோ மைண்டு பாடி எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட தேவைகளும் நம்மளோட திருப்தியும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்று கிடைச்சா ஒன்று நம்மளுக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்க சரி, அந்த எக்ஸாம்பிள் இங்க வேண்டாம், நீங்க ரெக்கார்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனா நம்ம ஒரிஜினலி யாரு? நம்ம உடலும் கிடையாது, நம்ம மைண்டும் கிடையாது. இதையும் தாண்டி நான் நினைக்கிறேன், இந்த லலிதா மாதாஜி அந்த நினைக்கிறேன், அந்த நான் நினைக்கிறேன்ல, அது நான் கிடையாது. அந்த நான் நினைக்கிறன்றது மைண்டு தான் நினைக்குது. என்னோட மைண்டு, மை மைண்ட் திங்ஸ். நான் நினைக்கிறேன்றதே தவறான வார்த்தை. பிகாஸ் நான் வந்து அப்ப மைண்ட் ஆயிடுறது. நினைக்கிறதுன்றது யாரோட வேலை? மைண்டோட வேலை இல்லையா? திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், 3 விஷயமும் மைண்டோட வேலைகள். அப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே நான் மைண்டுன்னு நினைச்சுக்கிறேன். நோ, ஐ எம் நாட் திஸ் மைண்ட். என்னோட மைண்டு நினைக்குது. அப்ப நான் யாரு? ஆத்மா. ஆத்மா எப்பேற்பட்டது? எட்டர்னல். அப்ப இந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே திருப்தியை தராது நம்மளுக்கு. ஏன்னா ஒரிஜினலா நம்ம யாரு? நம்ம எட்டர்னல், நித்தியமான ஆத்மா. அதனால எது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கோ அது நம்மளுக்கு திருப்தியை தராது. உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும்? உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. கல்பனா மாதாஜி, ரவி மாதாஜி கல்யாணம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க வேண்டுறீங்க? லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். கரெக்டா? இப்ப நாளைக்கு பவித்ரா மாதாஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்ன நினைப்பீங்க? 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும். எஸ் ஆர் நோ? ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? Because we are eternal soul, we want that relationship also to be eternal. நிறைய பேரு குழந்தை கண்டிப்பா வேணும். நிறைய பேர்ல எல்லாருக்குமே குழந்தை வேணும். குழந்தை வேணும், குழந்தை பிறக்கணும். பிறந்தாவே அதுக்கு ஒரு டெத்னு ஒண்ணு இருக்கா? when there is a birth, there is a death. எத்தனை பேரு நம்மளால பிறக்கும் போதே எனக்கு ஒரு 60 வருஷம் வாழக்கூடிய ஒரு பையனை கொடுங்க, இல்ல பொண்ணை கொடுங்க அப்படின்னு நினைக்க முடியும்? ஏன் இது வரைக்கும் யாருமே அதை மாதிரி நினைக்கல? சத்தியமா ஒரு ஆள் கூட அதை மாதிரி நினைச்சிருக்க மாட்டோம். பிறக்கணும்னு நினைப்போம், ஆனா இறக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன்? பிகாஸ் we are eternal. டைம் ஆயிடுச்சா? ஐயோ, அருமையான ஸ்லோகம் இது. அப்படியா? சரி, ஓகே. ஏன்னா இன்னும் இருக்கு. நான் லாஜிக், இதை நான் வந்து லாஜிக்குக்காக வச்சிருக்கேன். ஏன் வந்து இந்த மாதிரி சொன்னாரு? லாஜிக். ஏன் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் தரல? லாஜிக் பிகாஸ் we are eternal. எப்படி தண்ணியில மீன் அப்படின்றது அதோட எட்டர்னல், நித்தியமான ஒரு தர்மம் அது இல்லையா? தண்ணிக்குள்ள மீன் இருக்கிறது ஒரு நேச்சுரல் திங். ஸோ அந்நேச்சுரலா நீ எவ்வளோ போய் அதுக்கு பவுடரை போடு, க்ரீமை போடு, மோதிரம் வாங்கி கொடு, தங்க தொட்டியில தூக்கி போடு, இட் நாட் பி ஹாப்பி. அதே மாதிரி நம்ம நித்தியமான ஆத்மாக்கு நீ டெம்பரவரியா என்ன பண்ணாலும், உன் மைண்டுக்கா இருக்கட்டும், உன் பாடிக்கா இருக்கட்டும், அது செத்த நேரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு புது ட்ரெஸ் எடுங்களா, எவ்வளோ நேரம் உங்களுக்கு இன்பமா இருக்குது? 1 வாட்டி 2 வாட்டி. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது இந்த கலர் எனக்கு சூட்டே ஆகல இந்திரா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த படவே போட மாட்டோம். நல்லா பெருந்தன்மையா, இந்திரா நீ இது புது படம் தாண்டி, நீ என்ன பொட்டு போயிண்டி அப்படின்றோம் நம்ம நல்ல பிள்ளை மாதிரி. சாரி சிவானி. ஓகே, சிவானி இது புது படம் அடி, நீ எடுத்துக்கோ. யாராவது நம்மளுக்கு சொல்லியிருப்பா இந்த படம் உனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது போட்டாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. கரெக்டா? ஸோ எவ்ரி திங் இட் இஸ் ஆல் டெம்பரரி, பட் யூ ஆர் எட்டர்னல். அதனாலதான் இந்த ஸ்லோகம் சொல்றது, நீ கிருஷ்ணருக்கு ரதி, அதுக்கு மேல நீ அட்ராக்ஷன் டெவலப் பண்ணலான்னா நீ என்ன பண்ணாலும் இட் இஸ் வேஸ்ட் அப்படின்ட்டு. இன்னும் இதுல நிறைய இருக்கு, நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்ப ஸ்லோகம் யாரெல்லாம் இனி படிக்கலீங்களோ அடுத்த கிளாஸ் இது தொடரும். ஏன்னா இது ஒண்டர்ஃபுல் ஸ்லோகம். இது நான் முதல்ல இது படிக்கும்போது நினைச்சேன் இது என்ன ஸ்லோகம், இதுல ஒண்ணுமே இல்லை, நான் என்ன சொல்லுவேன். பட் இது படிக்க படிக்க இன்னும் பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இருக்கு.
அதெல்லாத்தையும் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்லோகம் படிக்கலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் படிக்கலீங்களோ ஸ்லோகம் படிங்க. நான் அப்படியே கொஞ்சம் கம்பெனி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். கேரி ஆன்.